என் பேரு கணேஷ்மூர்த்திங்க, எடப்பாடி. நாங்க ஒரு சுகர் பேஷண்ட்னா அவரு என்னோட சகல தாங்க மேடம். அவரு சேலம் அயோத்தியாபட்டினத்துல இருக்கிறாருங்க. ஸ்கூல் ஹெச்எம்மா இருக்கிறாரு. பெருவிரலுக்கு கீழ வந்து புண்ணு வந்து ரொம்ப நாளா வந்து அவரு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா, அது புண்ணு ஆறாமயே இருந்துச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இவங்க போய் செக் பண்ண போகும்போது தான் தெரியுது, சுகர் வந்து அவருக்கு இருக்கு அப்டின்ட்டு. அப்புறம் போய் நானும் எங்க ஒய்ஃப் தான் குடுத்துட்டு வந்தேங்க. இத வந்து சாப்பிடுங்க. இது மாரி எல்லாம் இருக்கு. அப்படிங்கிற பொறுமையா எடுத்து சொல்லி ஒரு 3 நாளைக்கு பெயினா இருக்கும். Recording in progress. நார்மல் ஆயிரும் அப்படின்னு வந்து நாங்க சொல்லிட்டு அந்த பாக்ஸே வந்து அவங்க வந்து இல்ல சாப்பிட்டா பெயினா இருக்குங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் ஏதோ சொல்லியிருப்பார் போல தெரியுதுங்க. அப்புறம் நான் சொன்னேன், இதை வந்து சாப்பிடுங்க, புண்ணு வந்து ஆறிரும், சுகரும் நார்மல் ஆயிரும். நீங்க எவ்வளவு நாளா பாக்குறீங்க அப்படின்னா, இல்ல புண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா ஆறாமே இருக்கு அப்படின்னாங்க மேடம். நாங்க இதை கொடுத்துட்டு வந்தோங்க மேடம். கண்டினியூவா நாங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம வந்து அது ரிசல்ட் தெரியாம நம்ம டெஸ்ட்மோனிக்கு வரக்கூடாதுன்ட்டு இருந்தோங்க. கரெக்டா வந்து நேத்து அவங்க வந்து இவங்க போயிருக்கிறாங்க. போய் பார்த்துட்டு வந்தனால புண்ணு சுத்தமா ஆறிருச்சுங்க மேடம். மேல இந்த சதையே மூடிருச்சு. 2வது சுகர் வந்து நார்மல் ஆயிருச்சுங்க மேடம். அவருக்கு வந்து பெரிய ஆச்சரியமாயி போய் இப்ப வந்து இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா வந்து ஏன் அப்படி வந்து அவரு சொன்னாருன்னு தெரியல. நான் 4, 5 மாசமா போய் டாக்டர்கிட்டயே திருப்பி போய் இவரு வந்து சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் அது அவரு ஃபேமிலி டாக்டர் ஆட்டது ஃப்ரெண்ட் ஆட்டுக்குது. அவர்கிட்ட போய் இல்லைங்க சார் இத சாப்பிட்டேன். எங்க சகல சொல்லி சாப்பிட்டேன். இதுல புண்ணு ஆறி இருக்குது. அப்படி இப்படி சொன்ன முடியும். அப்புறம் அவருன்ட்டாரு, சரி நீங்க இத கன்டின்யூ பண்ணுங்க. இத பத்தி டீட்டெயில் என்னங்கிறது கேதர் பண்ணி வைங்க. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க மேடம்.